வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். நிறைவேற்றப்பட்ட சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்கப்பட்டது. ஜெயவேவா கோஷத்துடன் வெளியேறிய மகிந்த தமிழீழ தலைவரை ஞாபகப்படுத்திய சட்டத்தரணி. கஹல் பத்ரவின் முக்கிய வாக்குமூலம். கைதான போலீஸ் அதிகாரி. தோட்டாக்களை விற்பனை செய்த ராணுவ அதிகாரி கைது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படவுள்ள புதிய வேலை திட்டம். குருக்கள் மடம் மனித புதைக்குழி நேரில் பார்வையிட்ட நீதிபதி. பாடசாலை சீருடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 150 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஆதரவாக 151 பேர் வாக்களித்ததுடன் எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க மாத்திரமே வாக்களித்திருந்தார். மேலும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்த எந்தவொரு உறுப்பினரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை. அதேவேளை 3ஆம் வாசிப்பு திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை 11:30 முதல் இது தொடர்பான விவாதங்கள் நடாத்தப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் எந்தவொரு விதியும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பின்பற்றி முன்னாள் ஜனாதிபதியும் இலங்கையின் 5வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் விஜயராம வீதியில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய போது அங்கு குழுமியிருந்தவர்கள் ஜெயவேவா கோஷத்துடன் வழி அனுப்பியிருந்தனர். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்றும் இன்று காலை விஜயம் செய்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறைத்த குழுவினர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளனர். ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வந்த நிலையில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட குறித்த சட்டத்தின்படி அவர்கள் அந்த சலுகைகளை இழந்துள்ளனர். இந்த நிலையில் வெளியேறிய மஹிந்த ராஜபக்ஷ ஹம்பாந்தோட்டையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார் என தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பார் என மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இதன்போது தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கருத்து தெரிவிக்கையில், பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் இன்றைய நாள் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்திருக்கும். இன்றைய நாள் அரசாங்கத்திற்கு மிகவும் சந்தோஷமான நாள். அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களாக டயஸ்போராக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என நினைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது கொழும்பு ஹெக்டர் கொப்பைக்கடுவு மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய நிலையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் தனது உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் சிச்சி என அழைக்கப்படும் ரோஹித ராஜபக்ஷ இன்று பிற்பகல் தந்தை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னம் ஒரு கணம் முன்னதாக கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார். மெத்தேனியாவில் கண்டெடுக்கப்பட்ட போதைப்பொருள் ரசாயனங்கள் பானத்துறையைச் சேர்ந்த குடுநிலங்கு என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று கஹல் பத்ரபத்மே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளார். 90 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவில் உள்ள ஹெகல் பத்ரபத்மேவிடம் குற்றப்புலனாய்வு விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கஹல் பத்ரபத்மே மற்றும் அவரது சகாக்களினால் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படும் ஒரு தொகை ரசாயனங்கள் சமீபத்தில் மித்தேனியா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மித்தேனியாவிற்கு ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறக்கப்படும் காட்சிகள் குற்றவாளிகளின் தொலைபேசிகளில் பதிவாகியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தற்பொழுது தலைமறைவாகியுள்ள மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி என்பவரும் இந்த சாட்சிகளில் இருந்ததாக கூறப்படுகின்றது.
இந்த நிலையில் இவை பானதுறையைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களான நிலங்கவுக்கு சொந்தமானது என்றும் அவரிடமிருந்து அவற்றை வாங்கியதாகவும் பத்மே விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக சொல்லப்படும் ஒரு பிரதி போலீஸ் பரிசோதகர் கம்பகா பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் மெத்தேனியாவிலிருந்து நுவரேலியாவிற்கு அங்கிருந்து கந்தானவிற்கும் ஐஸ் என்ற போதைப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கொண்டு செல்ல பயன்பட்டதாக சொல்லப்படும் லோரி போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவிலிருந்து சமீபத்தில் நாடு கடத்தப்பட்ட கெஹல் பத்மேவுடன் அந்த அதிகாரி நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக சொல்லப்படும் விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளது. கமண்டோ சலிந்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி G56 துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ராணுவ லெப்டினன்ட் கர்னல் ஒருவர் இன்று மேல்வடக்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்ட நேரத்தில் முல்லைத்தீவில் உள்ள ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். கனேமுள்ள கமாண்டோ படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக இருந்த காலத்தில் கமாண்டோ சலிந்தவுக்கு G56 துப்பாக்கிகளுக்கு 260 தோட்டாக்களை 2 சந்தர்ப்பங்களில் 6,50,000 ரூபாய்க்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூடுதலாக அவர் மீது மேலும் 2 குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். போஷாக்கு மட்டம் குறைவாக உள்ள 1,60,200 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் நிலவும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தம் மற்றும் கோவிட் காலத்தின் பின்னர் போஷாக்கு குறைபாடு மோசமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் மனித புதைகுழி அமைந்துள்ள இடத்தினை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட உயரதிகாரிகள் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டில் இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்று நீதிபதி JPA ரஞ்சித்குமார் முன்னிலையில் அதிகாரிகள் பார்வையிட்டிருந்தனர். இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர். குருக்கள்மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அதனை பாதுகாப்பு வலயமாக அறிவிக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இருந்து தினமும் நவகிரி நகர் வரை போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த மட்டக்களப்பு சாலைக்கு சொந்தமான பேருந்து அப்பகுதிக்குரிய சேவையை ஒரு வார காலத்திற்கு அதிகமாக நிறுத்தியதாக தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் இணைந்து இன்றைய தினம் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்டம் போர்தீவு பெற்ற பிரதேச சபைக்கு முன்னால் ஒன்று கூடிய பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளை ஏந்திய வண்ணம் வெள்ளாவளியில் அமைந்துள்ள பிரதேச செயலகம் வரை சென்றனர். பிரதேச செயலகத்திற்கு முன்னால் வைத்து இலங்கை போக்குவரத்து சாலையின் போக்குவரத்து சேவையை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த இடத்திற்கு வருகை தந்த வெள்ளாவளி போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முயற்சித்த வேளையிலும் தமக்கு உடன் தீர்வு வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்த நிலையில் தமது பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் சீருடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையை ஏற்க முடியாது என கூறி சம்பவ இடத்திற்கு வந்த பாடசாலை அதிபர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை உடன் வெளியேறுமாறு தெரிவித்திருந்தார். எனினும் தமது பிள்ளைகள் கடந்த ஒரு வார காலமாக பாடசாலைக்கு செல்லவில்லை. இன்றைய தினமும் பாடசாலைக்கு செல்ல காத்திருந்த வேளையிலும் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் நம் பிள்ளைகளை இங்கு அழைத்து வந்துள்ளோம். நமது பிள்ளைகள் ஏன் பாடசாலைக்கு வர முடியாது என கேட்க முடியாத அதிபர் போக்குவரத்துக்காக போராடும் எமது மாணவர்களை தடுக்க முடியாது என தெரிவித்து குறைத்த பாடசாலை அதிபருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட வாய்ப்பிற்கும் காரணமாக அதிபர் அங்கிருந்து வெளியேறினார்.
இருந்தபோதிலும் போர்தீவு பெற்ற பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதற்கிணங்க உதவி பிரதேச செயலாளர் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பொது முகாமையாளருடன் தொலைபேசியூடாக தொடர்பினை மேற்கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறிய நிலையில் இன்றிலிருந்து மண்டூர் நவகிரி நகருக்கான போக்குவரத்து சேவை இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பொது முகாமையாளர் தெரிவித்ததாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உதவி பிரதேச செயலாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக தமது பிரதேசத்திற்குரிய போக்குவரத்து சேவை ஈடுபடுத்தப்படவில்லையாயின்